அப்ப எலெக்ஷன்ல எங்களால தான் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. சரி, உங்களால தான் ஆட்சியில் இருக்க நீங்க தடுத்துட முடியுமா? அவங்க தனி கட்சி தனி சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அவங்க போறாங்க. இப்ப அது உங்க முடிவு எடுக்கிறாங்க. அதனால அது வந்து அதுலயே எங்களால தான் இந்த ஆட்சி இருக்கு, இந்த ஆட்சி எவ்வளவு நாளைக்கு போக போகுது, இப்படி பேசுறது வந்து கலைஞர் இப்படி பேசுறீங்க. ஏமாற்றப்பட்டு ஜெயிச்ச வெற்றி. எது ஏமாற்றப்பட்டது? ஓட்டு போட்டவங்க ஏமாந்து போட்டுருக்காங்களா? மக்கள் நீங்க அவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்கள் இரண்டு கட்சிகளுக்கு மேல் உள்ள வெறுப்பு. அப்ப யாரெல்லாம் பார்க்கல, வேட்பாளர் பார்க்கல, விஜயை பார்க்கல, இவங்க ரெண்டு பேரும் வேணாம் அப்படிங்கிற உச்சபட்ச வெறுப்புல போட்ட ஓட்டு அது. திமுக இன்னைக்கு என்டிஏ நோக்கி பயணப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல, வேற வழியே கிடையாது. ஏன்னா திமுக மேல் உள்ள இன்னைக்கு பல அமைச்சர்கள் மீது உள்ள வழக்குகள், நெருக்கடிகள் அப்படிங்கிறது அவர்களுக்கான ஒரு பிடிமானம், ஒரு ஆட்சி அதிகாரம் வேணுங்கிற போது அவங்க ஆல்ரெடி அவங்க பாஜகவை நோக்கி போவாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் வருது. அங்கதான் கவர்மெண்ட் விஜய் தான் சிஎம், ஆனா இங்க கவர்மெண்ட்டை ரன் பண்றது வேற யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி நம்ம வந்து விஜய் தான் சிஎம்னா விஜயோடைய கண்ட்ரோல் தான் இது நடக்குது. இங்க டாஸ்மார்க் மூடினா கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறையில் ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் காலதாமதமாக்கிட்டு நிதி பற்றாக்குறையை சரி பண்ணிட்டு அதுக்கு விவசாய கடன் ரத்துங்கிற அந்த இதை கொண்டு வந்துக்கணும். இப்ப அறகுறையை அழித்திருத்த போல மாதிரி பண்ணதுல பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். இன்னைக்கு உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. திமுக திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டும் தமிழக அரசு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு இது திமுக திட்டங்கள் தானே, இப்போ ஆட்சி நடக்கிறது திமுக ஆட்சி அப்படின்ற இடத்துல பேசுகிறாங்க. இல்லை, ஒரு தோல்வி படுதோல்வி அடைஞ்சிருக்கும் போது முதல்ல அதை ஏற்றுக்கணும். இந்த ஆட்சி நிலைக்காது, எங்களால் இந்த ஆட்சி, ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, அது விமர்சனம் பண்ணுங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கிறது கூட எங்களுடைய திட்டங்களை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறாங்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் உருவாக்கி இந்த ஆட்சி நிலைக்காது, எங்களால் தான் இந்த ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டு திமுக ஓட்டு விழுந்திருக்கு, காங்கிரஸ் ஓட்டு விழுந்திருக்கு, விசிகா ஓட்டு விழுந்திருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்தும் தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்போ தேர்தல் நிலைப்பாட்டில் வெற்றி தோல்வி வர்றப்ப அவங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டியது எல்லோருக்கும் தனித்தனி கட்சி இருக்கு. அப்போ அங்கே ஜெயிச்சு ஒரு 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இவங்க ஓட்டு இருக்காதா? ஒரு கிவன் டேக் தான் ஒரு எலெக்ஷன். அப்போ அந்த எலெக்ஷன்ல எங்களால தான் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. சரி, உங்களால தான் ஆட்சியில் இருக்க நீங்க தடுத்துட முடியுமா? அவங்க தனி கட்சி தனி சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அவங்க போறாங்க. இப்போ அது உங்க முடிவு எடுக்கிறாங்க. அதனால அது வந்து அதுலேயே எங்களால தான் இந்த ஆட்சி இருக்கு, இந்த ஆட்சி எவ்வளவு நாளைக்கு போக போகுது, இப்படி பேசுறது வந்து கலைஞர் இப்படி பேசுறீங்க. கலைஞர் வந்து எம்ஜிஆரோட 3 முறை தோல்வியை தருவது திமுக. கலைஞர் வந்து ஒரு நாளும் வந்து இந்த ஆட்சி நிலைக்குமா? ஆக்கப்பூர்வமான விவாதம் வைக்கலாம். இது வந்து என்னன்னு ஒன்றும் புரியல நமக்கு. அப்ப ரெண்டாவது ஸ்டிக்கர் விட்டுறாங்க, லேபிள் விட்டுறாங்கன்னா நல்ல திட்டங்களா இருந்தா செய்யலாமே. போன முறை அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகம் திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்தது. அதுக்காக வந்து நீங்க அதை ஏன் வந்து ஸ்டிக்கர் விட்டுறாங்கன்னு சொல்ல முடியுமா? நல்ல திட்டங்களா போன ஆட்சி காலத்தில் கொடுத்த திட்டங்களை இந்த ஆட்சியிலையும் அவங்க தொடர்ந்து செயல்படுத்த போறாங்க. நல்ல விஷயம் தானே அது. எங்க இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க மகளிருக்கான உரிமை தொகை. இவங்க சட்டமன்றத்தில் திமுக தரப்பில் பேசுறாங்க, நிப்பாட்டக்கூடாது, கொடுக்கணும், நல்ல விஷயம். உடனே இந்த புதுசா வந்து அரசாங்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை வந்து நாங்க எங்களுடைய திட்டம், உங்களுடைய திட்டம் தான், இந்த ஆட்சி நடந்தா நிப்பாட்டிக்கலாமே. அப்ப மக்கள் நல திட்டங்கள் சரியான திட்டங்களா இருந்தா அது தொடர்றது வந்து தப்பு கிடையாது. அதை வந்து எங்களால தான் பண்ணது, உங்களால பண்ணுறதுன்னு சொல்றது வந்து என்ன விதத்தில் ஆயிடும். ஏன் அந்த இடத்துல அந்த பிறர் பேச்சு தடுமாற்றம் இருக்கு. அவங்க இந்த தோல்வியை ஒன்றும் அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்கிறவே முடியல. இல்லை, ஒரு கட்டத்தில் நாங்கள் தான் இங்கே கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு நாங்கள் தான் கூட்டணிகளை வழி அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. இன்னைக்கு கூட்டணிகளே விமர்சிக்கும் இடத்துல வந்திருக்காங்க. இல்லை, கூட்டணியை கடுமையாக விமர்சிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. விசிகாவையும் சரி, காங்கிரஸையும் சரி, கம்யூனிஸ்டுகளையும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தோல்வி வந்து அவங்க நிலைமலை செய்திருக்கிறது. தாவேகா வந்து இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்குமாங்கிறது யாருமே கணிக்க முடியாத ஒரு விஷயம். எல்லா கட்சிகளையும் தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோட தனியா ஒரே ஆளா வந்து ஜெயிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 106 தொகுதியில 108 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு யாருமே கணிக்க முடியாத ஒரு விஷயம். 2 வருஷத்துல ஒரு கட்சி பெருசா கட்டமைப்பு இல்லாம, பெரிய அளவில் பிரச்சாரமும் பண்ணாம, பெரிய எந்த திட்டங்களையும் சொல்லாம ஒரு 108 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது போது மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி. அது கவர்ச்சியை காட்டி ஏமாத்திட்டாங்க மக்கள். சரி, அந்த கவர்ச்சிகள் ஏமாந்து போயிருக்காங்க. ஏமாந்து ஜெயிச்ச வெற்றின்னு சொல்றாரு. ஏமாற்றப்பட்டு ஜெயிச்ச வெற்றி. எது ஏமாற்றப்பட்டது? ஓட்டு போட்டவங்க ஏமாந்து போட்டுருக்காங்களா? மக்கள் நீங்க அவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்கள் இரண்டு கட்சிகளுக்கு மேல் உள்ள வெறுப்பு. அப்ப யாரெல்லாம் பார்க்கல, வேட்பாளர் பார்க்கல, விஜயை பார்க்கல, இவங்க ரெண்டு பேரும் வேணாம் அப்படிங்கிற உச்சபட்ச வெறுப்புல போட்ட ஓட்டு அது. பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் வீழ்த்தி இருக்கிறாங்க.
எல்லாருமே மயக்கத்தில் வந்து ஓட்டு போட்டுருக்காங்களா? இவர்கள் மேல் வெறுப்பில் ஓட்டு போட்டுருக்காங்க. உங்க மேல் உள்ள அதான் மயக்கத்தில்ங்கிற வார்த்தை எடுத்துட்டு உங்கள் மேல் உள்ள வெறுப்புக்கு அவங்க ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள். இதை வந்து அவங்க என்னன்னா அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல், அந்த தோல்வியை டைஜஸ்ட் பண்ணிக்கிற முடியாம உங்களை மயக்கிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, ஏமாற்றப்பட்ட வெற்றி அப்படி என்னென்னமோ சொல்லி அந்த இன்னும் வந்து உங்க ஒரு நார்மலான ஒரு நிலைமைக்கு வராத தடுமாறிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், இங்க இடதுசாரிகள் தேர்தலுக்கு பிறகும் சரி, இது வலிமையான கூட்டணி திமுகவில் இருக்கோம், நாங்கள் திமுகவில் தான் பயணிக்கிறோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை, வெளியிருந்து எங்களுக்கு ஆதரவுன்னு கடந்த நாட்களாகவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு 2 நாளாக அப்படியே மாறுது. சண்முகம் சிபிஎம் தரப்பில் வந்து கூட்டணி திமுக கூட்டணியும் ஒன்று இல்லைன்றாரு. நேற்று திரு வீரபாண்டியன் சிபி அவர்கள் சொல்கிறாங்க, சூழ்நிலைக்கேற்ப மாறும், காய்கனி கவர்ந்தட்டு அப்படின்றாங்க. கனி இருக்க காய் கவர்ந்துட்டுன்றாங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவர் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு வந்து அவர் மழுப்புறாரு. இது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் இப்ப இல்ல. இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல இருந்ததும் இல்ல. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இல்ல. இந்தியா கூட்டணியில அகில இந்திய அளவில் இருக்கு. காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் இருக்கு, விசிகா இருக்கு, எல்லா கட்சிகளும் அகில இந்திய அளவில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்த இந்தியா கூட்டணி இல்ல, உடஞ்சி போச்சு. சூழலுக்கேற்ப மாத்திக்கிறோம் அப்படின்றாரு. அந்த என்ன சூழலுக்கு ஏற்ற மாற்றப்படும், இந்த சூழலுக்கு ஏற்ப மாத்திருக்கிறாங்க. நீங்க ஏன் அப்படி எடுத்துக்க கூடாது? ஒரு கூட்டணியோட, மதசார்பற்ற ஒரு கூட்டணியோட மதசார்புள்ள சக்திகள், பாஜக போன்ற சக்திகள் தமிழ்நாட்டில் கால் ஊனிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேர்தலுக்கு முன்னாடி 1000 குறைபாடுகள், மனக்கசப்புகள் இருந்தாலும் அவர்கள் திமுக கூட்டணியில் ஒரு வலுவான கூட்டணியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணியில் தொடர்றாங்க. ஆனா அந்த கூட்டணிக்குள்ள அவர் நிறைய காயத்தோடு தான் அந்த கூட்டணியில் இருந்தாங்க, வருத்தத்தோடு தான் அந்த கூட்டணியில் இருந்தாங்க. அது திமுக என்ன பயன்படுத்திடுச்சு? இவர்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அதிமுக இன்னொரு வலுவாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவோட போயிடுச்சு. அப்ப கண்டிப்பா காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அதிமுகவோட போக மாட்டாங்க. தாவேகா மேல அவங்களுக்கு பெருசான ஒரு நம்பிக்கை வரல, நம்மள்ட்ட இருந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு வர்றப்ப அவர் நான் கொடுக்குற சீட்டை கொடுங்க, போன முறை கொடுக்குறது கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னு பல மன வருத்தங்கள் ஆகும். அந்த மன வருத்தத்தோடு தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. தேர்தல் தோல்வி முடிஞ்ச பிறகு யாரும் எதிர்பார்க்காம தாவேகாங்கிற ஒரு கட்சி 108 தொகுதியில வர்றாங்க. இவருடைய தயவு தேவைப்பட்டப்ப இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்டுகள் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. விசிகா, ஐஎம்எல், காங்கிரஸ் வந்து கூட்டணியோட ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப அப்படிங்கும்போது இந்த கூட்டணி ஆல்ரெடி அது உடஞ்சி போன கூட்டணி தானே, எப்படி அந்த கூட்டணி இங்க இருக்கும்? இப்ப தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னா, நாளைக்கு விஜய் கூட பயணப்படுறாங்க. விஜயினுடைய செயல்பாடுகள், விஜயினுடைய அரசியல் போக்குகள் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் பிடிக்கல, நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இழக்கிறாங்கன்னா அப்ப வேற ஒரு முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு அந்த கூட்டணியில இல்ல, திமுக கூட்டணி இல்ல, தாவேகா கூட்டணி வெளியிருந்து ஆதரவு இல்லை. இந்த இடதுசாரிகள் அந்த வார்த்தை வந்து யோசிக்க வைக்குது மக்களையும் சரி, எங்களை போன்ற விமர்சகரும் சரி. என்னன்னா, திமுக இன்னைக்கு என்டிஏ நோக்கி பயணப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல, வேற வழியே கிடையாது. ஏன்னா திமுக மேல் உள்ள இன்னைக்கு பல அமைச்சர்கள் மீது உள்ள வழக்குகள், நெருக்கடிகள் அப்படிங்கிறது அவர்களுக்கான ஒரு பிடிமானம், ஒரு ஆட்சி அதிகாரம் வேணுங்கிற போது அவங்க ஆல்ரெடி அவங்க பாஜகவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் வருது. அதிகாரப்பூர்வமா இருக்கக்கூடிய சில சோர்சஸ்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவங்க நெருங்கிட்டாங்க, மிக விரைவில் மந்திரி சபையில் கூட அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. பட் அதெல்லாம் வந்து நடந்தா திமுகவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது திமுகவுக்கும் தெரியும். ஆனா காலத்தின் சூழல் போயிடுவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. சமீபகாலமா வந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக இந்தியா கூட்டணி நடக்கிறப்பயே உதயநிதி ஸ்டாலினுடைய பேனரை போட்டு பேனர் வச்சது, கடுமையாக காங்கிரஸ் எதிர்க்க ஆரம்பித்தது நோக்கி பாக்குறப்ப பிரதமர் பேசுறாரு, காங்கிரஸ் வந்து அவங்களை திமுக முதுகுல குத்திருச்சு. தமிழ்நாட்டில் ரீஜனலா இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளுக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனையை பிரதமர் பேசுறாரு. அப்ப இந்த இது எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்கஷன் நடந்திருக்கு. இப்ப நீங்க இங்க அதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அவங்க அதை நோக்கி போறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 22 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க திமுக. அடுத்த மழைக்கால கூட்டத்தேர்தலில் முக்கியமான சில பில்ஸ் கொண்டு வர போறாங்கன்றாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், டீலிமிட்டேஷனு, சென்சஸ் இதெல்லாம் கொண்டு வர போறாங்க. 27 சென்சஸை வச்சு அப்புறம் 28 வந்து நம்ம வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துருவோம், அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு. அப்படிங்கும் போது இந்த 22 நாடாளுமன்ற உறுப்பினருடைய தேவை, ராஜ்யசபாலையும் திமுகவுக்கு கணிசமான எம்பிகள் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இவங்க அதை நோக்கி போறாங்களோ, பாஜகவுக்கு இவர்கள் தேவை இருக்கு, இவர்களுக்கு பாஜகவை தேவை இருக்கு அப்படிங்கும்போது அதை நோக்கி போறாங்க. ஒரு ஆர்கானிக்காவே அப்படி அதை நோக்கி போற ஒரு சூழல் வந்துருமோங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் திமுக கூட்டணி இல்லைங்கிறத முடிக்கிறதை வச்சு பார்க்கும்போது திமுக அது மாதிரியான முடிவு எடுக்க போதோ
அப்படின்னு தெரியல. இப்போ என்னன்னா திமுக ஏன் அந்த முடிவு எடுக்கும் அப்படின்னு யோசிக்கலாம்னா, திமுகவினுடைய கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது மைனாரிட்டி எஸ்சி எஸ்டி ஓட்டு தான். இது ரெண்டு தான் திமுகவுக்கான ஓட் பேங்க். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் அந்த 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 பேஸே இல்லை. மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படிங்கிறதுல அதுக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ ஓட்டுகள் போயிடுச்சு. இஸ்லாமிய ஓட்டுகளில் ஒரு சிறு பெர்சன்டேஜ் போச்சு. எஸ்சி எஸ்டி ஓட்டில் பெரும்பாலான ஓட்டு போயிடுச்சு. அப்படிங்கும் போது யாருக்காக நம்ம அந்த அரசியலை செய்யணும்? நம்ம ஓபிசி அரசியலை செய்வோம். ஓபிசி அரசியல் யார் அரசியல்? அண்ணாமலை, டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், பாஜக அப்படி உள்ள போயிடலாம். அந்த அரசியலை செய்யலாம். நமக்கு பேசா இருந்த ஒரு அரசியல் தளம் வந்து நமக்கு இல்லை. இப்போ நம்ம வேற ஒரு அரசியல் களத்தை எடுக்கணும், வேற ஒரு அரசியல் தளத்தை மாற்றணும். அது எல்லா கட்சியிலும் எடுக்கிற முடிவு தான். இப்போ இது வரைக்கும் திமுக பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மதசார்பற்ற அரசியலை, அது செக்குலர் பாலிடிக்ஸை இவங்க இன்னைக்கு விஜய் கையில் எடுக்குது. அதில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அதனால பாஜகவால் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும். அதனால பாஜகவால் நமக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் தெரிஞ்சாலும் கூட அவர் அந்த அரசியலை செய்யணும். அதுதான் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறது. ஆனால் விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறார் விஜய்? பல விமர்சனங்கள் இருக்கு இங்கே. குறிப்பாக அவர் சொன்ன திட்டங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படலை. அந்த திட்டங்கள்லேயே பல குளறுபடிகள் இருக்கு. இதை எப்படி சமாளிக்க ஒரு புதிய கட்சி முதல்ல வந்திருக்கிறாங்க. எந்த அனுபவமும் கிடையாது. 2 வருஷத்துக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. வந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே புதுசு. அப்படிங்கும் போது அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். கண்டிப்பாக அதை செய்யற வேலையை தருது. பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு, சாயங்காலம் 6 மணிக்கு உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு துறையாக வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காருங்க. வந்து அட்டண்டன்ஸ் முதல் கூட ஃபாலோ பண்றாரு. செக்ரட்டரியேட்டில் அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அமைச்சரவை கூட்டம் நடத்தி அமைச்சர்கள் பூரா இந்த மாதிரியான யார் மேலே கவர்மெண்ட் இருந்தாலும் அவனை இவன்ட்ட பயவதாட்சணை எல்லாம் தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நமக்கான வாய்ப்பு வந்திருக்கு. இது சரியா செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு நேரம் வேணும், கால அவகாசம் வேணும். நிதிநிலை பற்றாக்குறையாக இருக்கும். ஒரு திட்டத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு நிறையா இருக்குது. மத்திய அரசினுடைய ஒப்புதல் வேணும், ஃபண்டு வேணும், மாநில அரசு ஃபண்டு வேணும். அந்த ஸ்கீமை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இடம் வேணும். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே முதல்ல உங்களுக்கு தெரியணும். புதுதாக வந்த ஆட்கள் இதை ஸ்டடி பண்ணிட்டு பண்ணக்கூடிய வேலையை செய்வாங்க. எடுத்தோடனே ஒரு நாளைக்கே பண்ணிட முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். செய்யறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஒரு 6 மாதம் பார்ப்போம் எப்படி பண்றாங்க அப்படின்னு. இல்லைன்னா அது இங்க விஜயோட மௌனம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மௌனம் எப்போ கலைய போறாரு? மௌனம் என்ன மௌனமா இருக்கு? கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அமைச்சர்கள் ஆய்வு போல. அங்கதான் கவர்மெண்ட் விஜய் தான் சிஎம். ஆனா இங்க கவர்மெண்ட்டை ரன் பண்றது வேற யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி நம்ம வந்து விஜய் தான் சிஎம்னா விஜயோடைய கண்ட்ரோல் தான் என்ன நடக்குது. முதலமைச்சராக டெய்லி வந்து கண்காணிச்சுட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேன்றாரு. என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெளிவுபடுத்த மாட்டேன். யாருமே விஜய் பிரஸ் மீட் கொடுக்கலன்னு கேட்கவே இல்லை. இந்த மீடியா ஆட்கள்லாம் பிரஸ் மீட் கொடுக்கல. எம்ஜிஆர் எத்தனை பிரஸ் மீட் கொடுத்தாரு? ஜெயலலிதா எத்தனை பிரஸ் மீட் கொடுத்தாங்க? ஏன் தொடர்ந்து முதலமைச்சர் இல்லையா? பிரஸ் மீட் எதுக்கு கொடுக்கணும்? பிரஸ் மீட் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா மக்கள் பிரச்சனைகள், மக்களுடைய களம் வந்து அவங்க ஈஸியாக தெரியும். ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு கேள்வி கேட்கிறப்ப அவங்க அங்கிருந்து ஒரு கேள்வியை முதலமைச்சர் நோக்கி வர்றப்ப அவரோட தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு களம் மாறி போச்சு. நீங்க உலகத்தில் ரிப்போர்ட் வாங்கலாம், சோசியல் மீடியாவிலே அவர் பார்க்க, ஏதாவது பேக்கெட்டில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம், சமூக வலைதளங்களில் அவர் பயணம் பண்ணலாம், மாநிலஸ்லாம் போறாருங்கிற மாதிரி செய்தியெல்லாம் போடுறாங்க. அப்படிங்கும் போது பத்திரிகையாளரை சந்திப்பதை மற்ற எல்லாரும் அமைச்சர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் சந்திக்கிறாங்க, ஆய்வுக்கு போறாங்க. பத்திரிகையாளர் சந்திக்கிறது ஒரு பெரிய பத்திரிகையாளர் சந்திச்சா தான் ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய, அதாவது ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக பண்றாங்க. யார் எத்தனை முறை ஜெயலலிதா சந்திச்சாங்க? ரொம்ப ரேராக தான் பத்திரிகையாளர், அது செலக்டடான பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு தான் பேசுவாங்க. இன்னைக்கு தமிழ்லைனுக்காக பரபரப்பான செய்திக்காக என்னத்தையும் அவங்க கல்வி விட்டுறாங்க. இதெல்லாம் வேலை கவர்மெண்ட் நடக்குதா, அரசாங்கம் நடக்குதா, அதை என்னென்ன பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை பார்ப்போம். அதில் பத்திரிகையாளர் சந்திச்சது நான் இப்போ சந்திக்காமல் போனதுனால அரசாங்கமே வந்து தப்பா போன அரசாங்கம்னு சொல்ல முடியும். அது அவருக்கு ஒரு சில பேருடைய பேச்சு திறமை இருக்கும், ஒரு சில பேர் பேச்சு திறமை இல்லாமல். கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் முதல்ல சொன்னாரு, என் கலைஞரை போல எனக்கு பேச வராது, கலைஞரை போல இல்லை. அவரும் 5 வருஷம் ஆட்சி பண்ணலையா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை. அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறது பண்றாரு, தேவைப்படுறது சந்திக்க போறாரு, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட இந்த திட்டங்கள் எல்லாமே ஒரு விமர்சனம் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. குறிப்பாக அது விவசாயம், அந்த தள்ளுபடியாக இருக்கட்டும், சிங்கப்பெண் திட்டம், அதுவும் மின் அந்த இலவசம், இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனம் உள்ளாயிருக்கு. அதுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஒரு பதில் சொல்லணும் இல்லையா? முதல்ல அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ சிங்கப்பெண் திட்டம்ங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட் ஒன்று போடுறாங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து
மகளிர் காவல் நிலையம் இருக்கு, பிங்க் பெட்ரோல் இருக்கு, அம்மா பெட்ரோல் நிறைய இருந்துச்சு. இது ஒரு விங்கை உருவாக்குறாங்க. இவங்களுக்கு பெருசான ஆக்டிவான விஷயங்கள் இல்லாட்டியும் கூட இவங்க வந்து குற்றங்களை செய்யறதை பிடித்து காவல்துறையில் ஒப்படைக்கக்கூடிய அதிகாரம் இல்லாத சிங்கப்பெண் ஒரு ரோந்து படை மாதிரி தான் அதான் ஒரு அதிகாரம் இல்லை அப்படின்றாங்க. இல்லை எதுக்குன்ற இது ரோந்து படை மாதிரி தான். இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு தவறு நடக்குதுன்னா எல்லா இடத்துக்கும் காவல்துறை போயிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு பஸ் ஸ்டாண்ட் நடக்குது, பஸ் ஸ்டாண்ட் அங்க ஒரு எல்லா ஆல்ரெடி காவல்துறையிலேயே ஷார்டேஜஸ் இருக்கு. இப்போ இது கூடுதலா ஒரு விஷயத்த பண்றாங்க, கூடுதலா ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க, ஹைலி எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரோன்ல ஃபாலோ பண்ண போறாங்க, வாக்கி டாக்கி, நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அட்வான்ஸ்டான சில விஷயங்கள்லாம் ஒன்று வந்து அது மூலியமாக இந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை கண்காணிக்கக்கூடிய வேலையில் அவர்களை பிடித்து காவல்துறை ஒப்படைக்கக்கூடிய வேலையை இவங்க செய்ய போறாங்க. ஒரு புது அணி அது எவ்வளோ நாள் எப்படி சிறப்பாக செயல்படுறாங்க, அது பயன் இருக்கா அப்படிங்கிறது போக போக தெரியும். ஆனால் ஒரு முயற்சி பண்றாங்க, பெண்களுக்கான குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு வேலை செய்யறாங்க. இந்த 100 யூனிட் மின்சாரங்கிறது விமர்சனம் வந்துச்சு, உடனே மாத்திக்கிட்டாங்க, மாற்றி சரி பண்ணப்பட்டது. விவசாய கடன் தள்ளுபடிங்கிறது எல்லாரும் கொடுக்கணுங்கிறது தான் எல்லாருடைய இது. அதை ஏன் ஒன்றும் பாதியில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, செலக்டடாக ஏன் தள்ளுபடி பண்ணாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஃபண்டு ஷார்டேஜஸ் இருக்கும். இப்போ நிதி பற்றாக்குறைங்கிறது நீங்கள் அரசாங்கத்தில் பெரிய அளவு சிக்கலில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் டாஸ்மார்க் மூடினா கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறையில் ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் காலதாமதமாக்கிட்டு நிதி பற்றாக்குறையை சரி பண்ணிட்டு அதுக்கு விவசாய கடன் ரத்துங்கிற அந்த இதாக கொண்டு வந்துருக்கணும். இப்போ அறகுறையை அழித்திருத்த போல மாதிரி பண்ணதுல பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு. தேர்தல் அப்போ ஒரு சொன்ன அந்த வசனம், அடுத்த நிமிடம் நம்ம பதவியேற்றோம்னா நம்ம ஆட்சி அமைத்தோம்னா அடுத்த நிமிடம் இதெல்லாம் மாறும். குறிப்பாக இலவச பேருந்து 2500 ரூபாய் பெண்களுக்கான அந்த உதவித்தொகை, சூப்பர் 6, அன்னபூர்ணி சூப்பர் 6, இதெல்லாம் வரலையே. அதெல்லாம் எந்த கவர்மெண்ட்டுமே தேர்தல் வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றவே முடியாது. 2016 நம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்ப கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடு இல்லாத ஆளே இருக்காது. வீடு இல்லாதவருக்கு 3 சென்ட் இலவசம் இடம், ரேஷன் கார்டுக்கு செல்போன், இப்படின்னு ஒரு பெரிய குடும்பத்திற்கு ஒருத்தருக்கு அரசு வேலை. எப்போ 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு அந்த மாதிரி போனாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தார். இப்போ குடும்பத்துக்கு ஒருத்தர் 8 வேலைன்னா 2.5 கோடி ரேஷன் கார்டா 2.5 கோடி பேருக்கு வேலை வந்துருக்குங்க. அப்போ தேர்தல் நேரங்களில் கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதிங்கிறது 100% எந்த அரசாங்கமும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் அதை என்ன செய்யலாம் அப்படின்னா முடிந்த அளவுக்கு நிறைவேற்றக்கூடிய வேலையில செய்வாங்க. பட் தேர்தலில் கொடுக்கறதெல்லாம் நம்ம நம்பக்கூடிய இடத்துல இங்கே மக்களும் இல்லை. எதை சாத்தியமோ அதை செய்வாங்க. தொடர்ந்து பேசுவோம். ஓகே.